அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முத்துக்குமரன் செஞ்ச அந்த ஒரு கோமாளித்தனத்தை இன்னைக்கு போட்டு போலன்னு விஜய் சேதுபதி பொழக்கிறாரு. முதல்ல ப்ரோமோ பார்த்துருவோம், அதுக்கப்புறமா முத்துக்குமரன் பண்ண அந்த தேவையில்லாத ஸ்டண்ட்டை பற்றி பேச வேண்டியிருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோம். ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் நேத்தே சொல்லிட்டு போயிட்டாரு முத்துக்குமரனுக்கு நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ முத்துக்குமரன் நேத்துல இருந்தே சேர்றா ரைட்ரா இன்னைக்கு அடமலை வெளுத்து வாங்க போகுது தயாரா கிரிகாலா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்தாப்புல. அதே மாதிரி விஜய் சேதுபதி அந்த விஷயத்தை அட்ரஸும் பண்றாரு. த கிரேட் முத்துக்குமரன் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. முத்துக்குமரனும் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஸோ அந்த கேப்டன்சி டாஸ்க்ல அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசுறாங்க. முத்துக்குமரன் தான் அதில் சொல்றாரு, நான் என்ன சமாதானப்படுத்திக்கிறதுக்காக அந்த ஒரு காரணத்தை நான் சொல்லியிருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு சார் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்றாப்புல. விஜய் சேதுபதி எல்லாரையும் கேட்கிறாரு, முத்துக்குமரன் சொல்லக்கூடிய விஷயங்களை யார் நம்பல அப்படின்னு கேட்கும்பொழுது அங்க ஒரு 4 பேர் கை தூக்குறாங்க. ஒன்னு ஜெஃப்ரி, ராணவ், ராயன், அதுக்கப்புறமா தீபக் அவர்கள் எந்திரிச்சு சொல்றாரு. அவர் அந்த டாஸ்க் நடந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ சுத்தமா ஆக்ஷனே கொடுக்கல, அதை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, எனக்கு நீ சொல்றது நம்பிக்கையே வரல அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்க அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் நீங்க கிளியரா பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அவ்வளோ பெரிய பால் வரும்போது இதைத்தான் ஜெஃப்ரியும் சொல்றான், சாரி தீபக் தான் சொல்றாப்புல, அவ்வளோ பெரிய பால் வரும்போது துளியும் கூட நவராம ஒரே இடத்துல அவர் நின்றுட்டு இருந்தார். இதை தீபக் அவர்கள் சொல்றாங்க. சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் சார் தெரியும் அப்படின்றத சௌந்தர்யா அவர்கள் சொல்றாங்க. ராயன் அந்த ஒரு பாயிண்ட் சொல்றாப்புல, அவர் வேற என்னமோ சொல்ல வராரு, மனசுக்குள்ள வேற ஒன்று இருக்கு, ஆனா அதை சொல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாப்புல. விஜய் சேதுபதி உடனே கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தப்பு பண்ணது யாரு? நான் தான். அதுக்கான பலனை அனுபவிக்கிறது யாரு? ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே அப்படின்ற ஒரு விஷயத்த முத்துக்குமரன் வாயாலேயே விஜய் சேதுபதி சொல்ல வைக்கிறார். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நடந்த டாஸ்கில் கிளியராகவே நமக்கு தெரியும், இவர் செய்ய முயற்சி பண்ணது என்னன்னா, இவருக்கு அந்த டாஸ்க்கை வின் பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நாமினேஷனில் வரணும். இப்போ பாருங்களேன், அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் இதையே ஒரு காரணமாக சொல்லி முத்துக்குமரனை நாமினேட் பண்ணுவாங்க. சீரியஸாக முத்துக்குமரன் நாமினேஷனுக்கு வருவார். ஸோ அவருக்கு கேப்டன் ஆகணும் அப்படிங்கிற அந்த விருப்பம்லாம் கிடையாது. அதனால என்ன பண்றாரு, ஆனா அந்த கேமை நான் விளையாடணும், மற்றவங்க முன்னாடி நான் விளையாடுற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் விளையாண்டாரு. ஜெஃப்ரியை டிஃபெண்ட் பண்ணும்போது தெரியாதனமா அந்த பால் போயிருது. முத்துக்குமரன் அடிச்சு அந்த பால் போகல, ஜெஃப்ரி அடிச்ச பாலை அவர் டிஃபெண்ட் பண்ணும்போது அந்த பால் ஜெஃப்ரியோடைய கோல் போஸ்டுக்குள்ள போயிடும், ஜெஃப்ரி அவுட் ஆயிரும். அதை ஜெஃப்ரி எதிர்பார்க்கவே இல்லை. ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் தனக்குள்ள அவர் தன்னைத்தானே எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு டேஷ் தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால எந்த டாஸ்காக இருந்தாலும் நம்ம தான் அங்கே வின் பண்ணுவோம், மற்றவங்களால ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும்போது கேஷுவலாக அவர் விளையாடுறாப்புல அது அவருக்கே திருப்பி ரிவீட் அடிச்சிருச்சு, கருமா மாதிரி அடிச்சிருச்சு. உடனே அவன் ஒரு உருட்டலாம், ஓகே என்ன இப்போ ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனான். ஏன்னா ஜெஃப்ரி கேப்டன் ஆகணும்னு சொல்லி அங்கே ஒரு 3 ஜீவன்கள் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று அருண், விஷால், அதுக்கப்புறமா அன்ஷிதா. அவங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பவித்ராவும் முத்துக்குமரனும் விளையாடுறாங்க. அப்போ விளையாடும் போது பவித்ரா அந்த பாலை கையில் எடுத்து தான் போடுறாங்க, அவங்க காலில் கூட அடிக்கல. முத்துக்குமரன் அந்த கோல் போஸ்ட்ல நிற்கிறாரு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோல் போஸ்ட் தான் அந்த கோல் போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரன் இங்கே நிற்பார். ஸோ இவ்வளோ கேப் அப்படிங்கிறது அந்த கோல் போஸ்ட்டில் இருந்துச்சு. அதை பவித்ரா பார்த்து பொறுமையாக தான் தூக்கி போடுறாங்க. முத்துக்குமரன் இப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார் பவித்ராவை. அவ்வளோதான், அந்த பால் போய் உள்ளே போய் அந்த கோல் போஸ்ட்டை தாண்டி போகிற வரைக்கும் முத்துக்குமரன் நகரவே இல்லை. அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஷாக். எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, பவித்ரா போடும்போது முத்து டிஃபெண்ட் பண்ணுவான், தடுப்பான் அப்படின்னு தான் எல்லாம் நினச்சாங்க. ஆனால் முத்துக்குமரன் அதை செய்யவில்லை. செஞ்சுட்டு அப்படி பண்ணிட்டு வெளியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 4 வாரமாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? இப்போ நான் பிளாங்க் அவுட் ஆகிட்டேன், எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய முத்துக்குமரன் வாயிலிருந்து கரெக்டாக அந்த வார்த்தை ஏன் வந்துச்சு அப்படின்னா, அந்த டாஸ்கை அவர் பவித்ராவுக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைச்சதாக சொல்றாரு. விட்டு தான் கொடுத்தாப்புல, ஏன்னா அவங்க கேப்டன் ஆகட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. இவர் நாமினேஷனில் வரணும், ப்ளஸ் பரவாயில்லையே, எவ்வளோ நல்ல மனசு, எவ்வளோ தங்கமான மனசு. முத்துக்குமரன் பார்த்தீங்களா, அவருக்கு வந்த வாய்ப்பை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தாரு பாருங்க. இதே மாதிரி கப்பு கொடுக்கும்போது முத்துக்குமரன் எனக்கு வேணாம் பவித்ராவுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்.
ஸோ ஒரு வாரம் கேப்டன்சி தானே அவங்க பண்ணட்டும், இதில் வீட்டுக்குள்ளேயும் நல்ல பேர் எடுக்கணும், வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் தான் ஒரு நல்லவன் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது முத்துக்குமரனால் செய்யப்பட்ட ஒரு ஸ்டண்ட். இத்தனை நாட்களாக நான் பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்கிறவன்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருந்த முத்துக்குமரனுக்கு தெரியலையா இது பிக் பாஸ் ரூல்ஸ்க்கு கீழே வராது, நம்ம அந்த ரூலை மதிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலையா? இத்தனை நாட்களாக முத்துக்குமரன் யாருக்காச்சும் விட்டு கொடுத்து விளையாடி இருக்காரா? கிடையாது. இன்னைக்கு அவர் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து டைட்டில் நோக்கி போகணும், அதுக்காக தனக்கு ஓட்டிங் அப்படிங்கிறது வரணும், அப்பப்ப ஓட் பண்றதுக்கு மக்கள் மத்தியில் சில ட்ரிக் எல்லாமே பண்ணணும், ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும், ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணணும். அப்படி ஒரு ஸ்டண்ட் தான் இது. ஆக்சுவலா முத்துக்குமரன் நாங்கள் நினைச்சது என்னன்னா, இது இவருக்கு மிகப்பெரிய பாசிட்டிவை கொண்டு வரும் அப்படின்னு தான் நினைச்சார். ஆனா இவர் நினைச்சதுல மண்ணவாரி போடுற மாதிரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை பிக் பாஸ் கொடுத்தாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க பார்க்குறாங்களே, பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது அவங்க என்ன இன்டென்ஷனில் அதை பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே பிக் பாஸ் பண்ண ஒரு ஸ்டண்ட் இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஈவன் முத்துக்குமரன் அவர் எதிர்பார்க்கவே இல்லை பிக் பாஸ் இந்த மாதிரி திருப்பி அடிப்பாருன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனால தான் தைரியமாக முத்துக்குமரன் இதை பண்ணார். பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, விட்டு கொடுத்து விளையாடாதீங்க, நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் மறுபடியும் அதே பண்ணுறீங்க, அதனால் இந்த வாரம் கேப்டன்சியே கிடையாது, அடுத்த வாரத்துக்கான கேப்டனே கிடையாது, அந்த டாஸ்கே நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நான் ராயனுக்கு கொடுத்தது தான் கடைசி, அதையும் நான் ரத்து செய்கிறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ ராயனுக்கு கொடுத்த இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கேன்சல் தான் பண்ணாங்க. பட் விஜய் சேதுபதி வந்து அதை கொடுத்துருக்கிறார். ஸோ பிக் பாஸ் கேன்சல் தான் பண்ணார் அதை, சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பவித்ரா கேட்பாங்க, முத்து நீங்கள் எனக்கு விட்டு கொடுத்தீங்களா? பவித்ரா அங்கேயே கேட்பாங்க, முத்துக்குமரன் நீங்கள் வந்து விளையாண்டீங்களா இல்லை எப்படி அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, எனக்கு வந்து கான்ஷியஸ் இல்லை, நான் கவனம் எனக்கு இல்லை, பிளாங்க் அவுட் ஆகிட்டேன், நான் வேறு விஷயங்கள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது எல்லாமே அப்பட்டமான பொய், இதெல்லாமே அப்பட்டமான பொய். ஸோ இதை வந்து சொல்லி அவர் சமாளிக்க ட்ரை பண்ணுறாப்புல. திருப்பி ரீமேட்ச் வேணால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு, பவித்ரான்னு கேட்குறாங்க. பிக் பாஸ் விடவே இல்லை. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் விட்டு கொடுத்துட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கோவப்பட்டாங்க. ஈவன் மஞ்சரி, ஈவன் தீபக்லாம் சத்தியமாக இதை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல, நீ தயவுசெய்து என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டார். மஞ்சரிலாம் வந்து இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் முத்துக்குமரனை ஆப்போசிட் பண்ண ஆரம்பித்த உடனே முத்துக்குமரனுக்கு அங்கே ஒரு பயம் வந்துச்சு. ஐயையோ, நம்ம வந்து நல்லது பண்ணோம்னு நினச்சோம், அதன் மூலமாக ஒரு பேர் வாங்கணும்னு நம்ம நினச்சோம், ஆனால் இது இப்படி பேக் ஃபயர் ஆயிடுச்சே, இந்த இடத்துல என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்ச முத்துக்குமரன் வாயில் வந்த அந்த வார்த்தை தான், எனக்கு தெரியலை, நான் பிளாங்க் அவுட் ஆகிட்டேன், நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. ஏன் இதை வெளியில் வந்து டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கேப் இருந்துச்சுல, அந்த கேப்பில் முத்துக்குமரனுக்கு தோணலையா? பவித்ரா வந்து இத்தனை வாரங்கள் ட்ரை பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தோணலையா? அம்பட்டும் போய் இதை உள்ளே இருக்கிறவங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணிட்டாரு, பிக் பாஸ் கூப்பிட்டு கிளின்னு கிழிச்சிட்டாரு, ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னார் அப்படின்றதுக்காக இப்போ வெளியில் இருக்கிறவங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்கப்பட்ட அந்த மன்னிப்பு ட்ராமா ஒரு நாள் முழுக்க போச்சு. சாப்பிடாம என்ன மன்னிச்சிருங்க பிக் பாஸ், ஒரு நாள் இல்லை 2 நாள் கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தாப்புல. ஸோ முழுக்க இது ஒரு ஸ்டண்ட்டு தான். இப்போ முத்துக்குமரன் பண்ண அந்த தப்பு மறைஞ்சு போச்சு, வெளியில் அது பேசப்படலை, பெரிய அளவில் பேசப்படுது பெரிய அளவில் பேசப்படலை. எது அதிகமாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சா ஒரு மனுஷன் இவ்வளோ சாரி கேட்குறாரு, இந்த பிக் பாஸ் வந்து கொஞ்சம் கூட மனசு இறங்கலையே, அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளோ ஒரு காண்டு முத்துக்குமரன் மேலே? ஒரு பையன் இவ்வளோ தேம்பி அழுகுறான், அவ்வளோ சாரி கேட்குறான். ஜேம்ஸ் வசந்தன் என்னாமா முட்டு, அது ஒரு லெவலுக்கு மேலே மனுஷன் போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது அவனுடைய விளையாட்டு, அவன் விட்டு கொடுத்து விளையாடணும்னு நினைக்கிறது அவனுடைய சுதந்திரம், இதில் எப்படி பிக் பாஸ் தலையிட முடியும் அப்படின்னு கேட்குறாப்புல. இது எந்த அளவுக்கு கூமுட்டத்தனமான ஒரு வாதம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அக்ரிமெண்ட்னு ஒரு சைன் பண்ணிட்டு தான் வராங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விதி. அதனால் பிக் பாஸ் என்ன ரூல்ஸ் போடுறாரோ அதை அங்கே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த டாஸ்க்கு நீ விளையாடணும்னா அந்த டாஸ்க்கினுடைய ரூல்ஸ் படி தான் நீ விளையாடணும். அங்கே நீ விட்டு கொடுக்குற அப்படின்னா இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சதையே நீ வந்து அங்கே நீ மதிக்கலை அப்படின்னு தானே அர்த்தம். அது அப்படி தானே மாறும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நம்ம எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. இதுக்கு நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் முட்டு கொடுக்க முடியும்னு தெரியல. ஜேம்ஸ் வசந்தனுக்குலாம் நான் சில்லறையை செதற விட்டேன். எப்போ விஜய் சேதுபதி அவர்களை வந்து எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, கண்டஸ்டன்ஸ் வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க பேசுவாங்க, நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறத வந்து அவங்கள பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாப்புல. அதெல்லாம் பார்த்து நம்ம ஃபயர் விட்டோம் நம்ம சேனலில்.
இப்படி தற்கொலைத்தனமா அவர் பேசுறத பார்க்கும்போது நமக்கு நகைச்சுவையா இருக்கு. என்னடா இது, ஓ முத்துன்றதுனால அப்படி பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை வேற யாராச்சும் பண்ணியிருந்தா வசந்தன் இந்த மாதிரி பேசியிருப்பாரா எனக்கு தெரியல. வாய்ப்பில்லை தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை இன்னைக்கு விஜய் சேதுபதி போட்டு புழக்கிறது அப்படிங்கிறது 100% கரெக்ட். இது முத்துக்குமரன் செஞ்ச மிகப்பெரிய தவறு. சீரியஸா தப்பு, நம்ம தப்புன்னு தான் சொல்லணும். இது தப்பு, முத்து பண்ணதுல இது பெரிய ஒரு தப்பு. இதை அவர் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மொத்த டிராமாக்கெல்லாம் அவர் பண்றாரு. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இது, முழுக்க இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக்கை மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா இன்னும் 4 பேருக்கு இந்த வீடியோ சஜஷன்ல போகும். ஸோ நம்ம சேனலை முதல் முறையா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.